நேற்று ஆர்ஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பயங்கரமாக போச்சு. சூப்பராக எஸ்ஆர்ஹெச் பிளான் பண்ணி ஆர்ஆரை செஞ்சுட்டாங்க. ஸோ அதோட ப்ரெடிக்ஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பிளேயிங் 11 ஓட வீடியோஸ் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பயங்கரமான மேட்ச் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பயங்கரம்னா சிஎஸ்கே மட்டும்தான் பயங்கரம். கேகேஆர் வந்து பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக சரியில்லை ஸ்டார்டிங்லேருந்து. ஏன் அப்படின்னா அவங்க பிளேயிங் 11 வந்து ஃபுல்லாக கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, யாருமே பர்ஃபார்ம் பண்ணலை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம கேகேஆரோடைய பிளேயிங் 11 பார்த்துடலாம். சிஎஸ்கே போன மேட்ச்லேருந்து ஒரு பிளேயிங் 11 பங்கமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பிளேயிங் 11 படி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே போனால் தேர் ஆர் மெனி பாசிபிலிட்டிஸ் டு வின். ஆப்வியஸாக இந்த மேட்ச் நான் வந்து சிஎஸ்கே தான் வின் ஆக போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா பிளேயிங் 11 பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் பிளேயிங் 11 ஆஃப் கேகேஆர், கேகேஆரில் பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரஹானே, ஃபின் ஆலன் ஓப்பனிங், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ரகுவன்ஷி, கேமரான் கிரீன் பொறுத்த வரைக்கும் ஏன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு 2-3 மேட்ச் வந்து பவுலிங் கொடுக்கல அப்படின்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. திடீர்னு போன மேட்ச் கொடுத்துட்டு அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு தவறு அப்படின்னு தோணுது. ஏன்னா போன மேட்ச்லாம் கொடுத்துட்டு டெத் ஓவர் கொடுத்தாங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேமரான் கிரீன் வந்து கொடுக்கலாம், ட்ரஸ்ட் பண்ணி நல்லாவே கொடுக்கலாம். அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகே, அவர் பேட்டிங் ஆடி தான் ஆகணும், அவர் பவுலிங் போட்டு தான் ஆகணும். தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் ஃபார் கேகேஆர். ஸோ செகண்ட் வந்து ரிங்கு சிங் பதிலாக, ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஏன் திலக் வர்மா மாதிரி ரிங்கு சிங்கும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஓகேங்களா. இப்போது ஒரு கான்ட்ரவர்சி ஸ்பீச் மாதிரி என்னென்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இன்ஜுரினால் வேர்ல்டு கப்பில் இல்லை. ஓகேங்களா, அது புரிஞ்சுக்கோங்க. நான் ரீசெண்டாக ரீல்ஸ் பார்த்தேன், என்ன பார்த்தேன் அப்படின்னா, திலக் வர்மா வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருக்கான், ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இல்லை, அங்கே தான் வந்து ரொம்ப தவறு நடக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயமே என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஹி வாஸ் இன்ஜூர்ட். ஓகே, ஸோ அதனால வந்து இல்லை, திலக் வர்மா வாஸ் நாட் இன்ஜூர்ட், இவருக்கு பதிலாக அவர் வந்திருக்கார். ஸோ தட்ஸ் தி கான்செப்ட். ஓகே, ஸோ செகண்ட் ஒன், வேர்ல்டு கப்லேருந்து திலக் வர்மா பர்ஃபார்ம் பண்ணல, பட் ஆனால் டீமில் இருக்கார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் இஸ் நாட் பர்ஃபார்மிங் வெல். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. மனேஷ் பாண்டே ஒர்க்ஸ்ன்னு எனக்கு தோணுது. அவருக்கு பதிலாக மனேஷ் பாண்டே வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. பிகாஸ் ரிங்கு சிங்கை இவங்க கைவிடுற மாதிரி தெரியலை. எனக்கு தெரிஞ்சு ரிங்கு சிங் பதிலாக மனேஷ் பாண்டே தான் நல்லா இருக்கும்னு தோணுது. செகண்ட், பாவல் வந்து இருந்தே ஆகணும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ ரமன்தீப் சிங் வந்து இருந்தால் ஆகணும், வேறு வழி இல்லை, ஆல்ரவுண்டர் போட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து அன்குல் ராயும் ஆல்ரவுண்டர் போட்டு தான் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட்டு தான் மேஜர் ஆட்களுக்கே நம்ம வரப்போகிறோம். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா வந்து சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேர் தான் பேக் போன் ஆஃப் கேகேஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேக் போன் ஆஃப் கேகேஆர் அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, சுனில் நரேன் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில், வருண் சக்கரவர்த்தி எட் டு கிவ் அ குட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். பட் இப்போது இங்கே கான்செப்டே என்ன அப்படின்னா, சிஎஸ்கேல 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க 2 பேருக்காக. ஒன்று ருத்ராஜ் கைக்வாட் சுனில் நரேனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். வாடி மாப்பிள்ள எப்போ நீ வந்து போட போகிற அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு சஞ்சு சாம்சன் வருண் சக்கரவர்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தேர் வில் பி எ கிளாஷ் பிட்வீன் தீஸ் 4. ஓகே, எனக்கு தெரிஞ்சு எப்படி ரஹானே வந்து கொடுக்க போகிறாரு ஓவர்ஸை அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. பட் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு தெரியலை. ஸோ இவங்க 2 பேரும் வந்து இந்த ஸ்பின் ட்வின்ஸ் வந்து எப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குறாங்களோ அப்போது மேபி கேகேஆர் வில் கம் பேக் அகெயின். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சைனி எடுத்தே ஆகணும் அவங்க டீமில். சைனி எடுத்தால் தான் வருண் சக்கரவர்த்தி வர முடியும். வருண் சக்கரவர்த்தி கன்ஃபார்ம் இருக்கணும். சைனிலாம் போலராக வச்சு போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி வருண் சக்கரவர்த்தி இல்லை, நான் சைனி வச்சு போகிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உம்ரான் மாலிக் போகலாம். நான் ஆக்சுவலாக இப்போ என்னென்னா வருண் சக்கரவர்த்தி தான் வச்சுருக்கேன் டீமில். நெக்ஸ்ட்டு வந்து கார்த்திக் தியாகி இல்லைனா வந்து உம்ரான் மாலிக் தான். கார்த்திக் தியாகி பதிலாக உம்ரான் மாலிக் போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் தியாகி பதில் உம்ரான் மாலிக்கே நல்லா போடுவார். ஓகே, ஸோ என்னுடைய நெக்ஸ்ட்டு இம்பேக்டில் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் பதிலாக வைபவ் அரோரா வந்து போலிங்க்கு வருந்துவார். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய டீம் இவங்களது கேகேஆர் டீம் படி பார்த்தீங்க அப்படின்னா, ரஹானே கேப்டன், ஃபின் ஆலன், ரகுவன்ஷி, கேமரான் கிரீன்,
ரிங்கு சிங் பதிலாக நான் மனிஷ் பாண்டே போகிறேன். பட் அவங்க ரிங்கு சிங்கை ட்ராப் பண்ண மாட்டாங்க. அப்படியே அவனை பிடிச்சி தான் தொங்கிட்டு இருப்பாங்க. ஸோ லெட்ஸ் கோ வித் ரிங்கு சிங். என்னுடைய இது வந்து மனிஷ் பாண்டே. நெக்ஸ்ட்டு வந்து பாவல். நெக்ஸ்ட் வந்து ரமன்தீப் சிங், அங்குல் ராய், அப்புறம் வந்து சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி. ஓகேவா? இது வரைக்கும். வருண் சக்கரவர்த்திக்கு அப்புறம் கார்த்திக் தியாகி பதிலாக நான் வந்து யார் போகிறேன்னா உம்ரான் மாலிக் போவேன். ஓகே. அப்புறம் வந்து இம்பேக்ட் பிளேயர் வந்து ஃபின்னாலன் பதிலாக வைபவ் அரோரா. ஸோ இதுதான் வந்து கேகேஆர் பிளேயிங் 11 என்னை பொறுத்த வரைக்கும். இதில் போனாங்க அப்படின்னா இட் வில் ஒர்க் அவுட் அகெயின்ஸ்ட் தி பெஸ்ட் பேட்டிங் சைட், யூத் பேட்டிங் சைடுன்னு சொல்லலாம். ஸோ சிஎஸ்கே பிளேயிங் 11 பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், ஸோ ருத்ராஜ் கைக்வாட், தேர்ட் வந்து ஆயுஷ் மாத்ரே, இப்போ ஃபோர்த் வந்து சஃப்ராஸ் கான் இல்லைன்னா டெவால் பிரிவிஸ் தான் வரணும். எனக்கு தெரிஞ்ச அன்றைக்கி போன மேட்சே வந்து 10 பாலுக்கு 20 தூபே அடிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா பர்சனலாக டெவால் பிரிவிஸ் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. கன்ஃபார்ம் 10 பாலுக்கு அதிகமாகவே அடிச்சிருப்பார் தூபே விட. பட் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் சொல்லி அங்கே சொதப்பிட்டாங்க சிஎஸ்கே. பட் தே ஹவ் ஒன் தி மேட்ச். ஸோ அது மேட்ரு இல்லை. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சஞ்சு சாம்சன், கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே, தூபே பதிலாக சஃப்ராஸ் கான் பதில்னா மீன்ஸ் டாப் ஆஃப் தி ஆர்டர். சஃப்ராஸ் கான், டெவால் பிரிவிஸ், அதுக்கப்புறம் தூபே, அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன். அப்படி வந்தால் கரெக்டாக இருக்கும். ஜேமி ஓவர்டன், நூர் அகமத், அன்ஷுல் கம்போஜ், குர்பத் சிங், அப்புறம் கஹீல் அகமத். ஸோ கஹீல் அகமத் அப்புறம் இம்பேக்ட் யாருன்னு பார்த்தா ஆயுஷ் மாத்ரே பதிலாக அகில் ஹுசேன் வந்து வரணும். ஸோ இதுதான் வந்து பிளேயிங் 11 ஆஃப் சிஎஸ்கே. இதில் வந்து பவுலிங் பிரச்சனையே இல்லை. ஜேமி ஓவர்டன், நூர் அகமத், அன்ஷுல் கம்போஜ், கஹீல் அகமத், குர்பத் சிங், அதுக்கப்புறமா வந்து அகில் ஹுசேன். இத்தனை பேர் இருக்காங்க பவுலிங் போடுறதுக்கு. ஸோ சிவம் தூபே கூட சேர்ந்து. ஸோ இத்தனை பேர் இருக்காங்க. சிவம் தூபே 1, ஜேமி ஓவர்டன் 2, நூர் அகமத் 3, அன்ஷுல் கம்போஜ் 4, குர்பத் சிங் 5, 6, கஹீல் அகமத் இத்தனை பேர் வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது, பவுலிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஓவர்டன் வரைக்கும் ஆடுவாங்க. நூர் அகமத் கேன் ப்ளே ஓகே லிட்டில் பிட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டீமோட போனால் ஒர்க் அவுட் ஆகும். இந்த வாட்டியும் தோனிக்கு சான்ஸ் இருக்காது. ஏன்னா கொடுத்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தோனி பார்த்துக்கிட்ட டீம் போதும், தோனி செஞ்சது போதும். இதுக்கப்புறம் வந்து வரணும் அப்படின்னா ஹீ கேன் கம் ஆஸ் அ கோச் ஆர் சம் ஒன் எல்ஸ் ரீப்ளேசிங் தி ஆனால் எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு பேட்டிங் கோச்சாவோ இல்லை பவுலிங் கோச்சாவோ இல்லை ஃபீல்டிங் கோச்சாவோ இல்லை ஃபுல் சிஎஸ்கேக்கே ஒரு கோச்சாவோ வரலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த டீமை வந்து அங்கே வந்து விளாட்னாலும் அவர் எதுவாக இருப்பார் அப்படின்னா வந்து இம்பேக்ட் பிளேயராக தான் இருப்பார். வந்து ஒரு 4-5 பால் ஆட்டு போகிறதுக்கு தே கேன் கிவ்ஸ் சம் ஒன் சான்ஸ் தேர். இந்த டீம் படி போகலாம். தோனி எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது ரோலை வந்து ப்ளே பண்ணலாம் சிஎஸ்கேல அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க மேலே. எனக்கு தெரிஞ்சு தோனி செஞ்சது வரைக்கும் போதும். நல்லா 5 கப்பு வாங்கி கொடுத்துட்டாரு. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 மேட்சஸ் போன வருஷமே தெரிஞ்சிச்சு தோனி இல்லாமல் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தோனி தான் சிஎஸ்கேவுடைய மொத்த உருவமாக இருந்திருக்காருன்னு தோணுது. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து என்னுடைய பிளேயிங் 11. ஸோ உங்கள் பிளேயிங் 11 கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே இஸ் கோயிங் டு வின் தி மேட்ச் அண்ட் தி பர்சன்டேஜ் இஸ் ஹையர் ஃபார் மீ ஃபார் சிஎஸ்கே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 55னா இங்கே 45 தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இஸ் ஹை அஹெட் கேகேஆர். ஸோ see you in the next video. Take care. Bye.